ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான நாட்டுக்கோழி பல்லி வாழை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனலில் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் சமையல் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா 1 கிலோ எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்துக்குங்க. அப்படின்னா தான் கறி நல்லா வெந்து வருங்க. இதை பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணின இந்த சமையல் எண்ணெய் கூடைய இந்த கறியுமே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு சின்ன டேபிள் ஸ்பூனில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்குவோம். இதெல்லாம் நல்லா போட்டு பரட்டி விட்டுக்கலாங்க. இந்த கறியில் பிடிக்கிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்குவோம். இது எல்லா பக்கம் பிடிக்கிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுறலாங்க. பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இந்த கறியிலேருந்தே தண்ணி பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்குவோம். இதையுமே போட்டு நல்லா பரட்டி விட்ருவோம். இந்த இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா கறியில் பிடிக்கிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுறலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 வரமிளகா எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையை மட்டும் எடுத்துருக்குறேங்க. இந்த மாதிரி உள்ளே இருக்கிற விதையை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5 வரமிளகா எடுத்துருக்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா எடுத்துக்கங்க. எடுத்து ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா கலரி விட்டுறலாங்க. இந்த கறிக்கோடையை போட்டு நல்லா பரட்டி விட்டுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கறியிலேருந்தே தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும். நம்ம தண்ணி இப்போதைக்கு எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இது கூட பார்த்திங்கன்னா தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்தளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா பரட்டி விட்டுறலாம். பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டி விட்டாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வருது. இப்போ பார்த்திங்கன்னா கறியிலேருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வருதுங்க. நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. ஆனால் கறியிலேருந்து பார்த்திங்கன்னா இந்தளவு தண்ணி பிரிஞ்சு வருது. இதை நல்லா பரட்டி விட்டுறலாங்க. இப்போ பரட்டி விட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். நாட்டுக்கோழிங்காட்டி கறி வேக கொஞ்சம் லேட் ஆகும். ப்ராய்லராக இருந்தால் தண்ணி ஆட் பண்ண வேண்டியது இல்லைங்க. நாட்டுக்கோழிங்காட்டி ஒரு 2 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பரட்டி விட்டுறலாங்க. இதே ஒரு மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதி வருது பாருங்கள். இப்போ இதை நல்லா கலரி விட்டுறலாங்க. பார்த்திங்கன்னா உப்பு காரம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துங்க. அப்படி பத்தலைன்னா நீங்கள் மிளகு பொடி கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் காரம் பத்தலைன்னா. இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. அதையுமே இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு பரட்டி விட்டுறலாங்க. இந்த தண்ணியிலே நல்லா வெந்து வந்துடும். கறி பார்த்திங்கன்னா இன்னொரு 1/4 வேக்காடு மட்டும் வெந்தால் போதும். ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா சின்ன வெங்காயம் வேகிறதுக்கும் கறி வேகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே சுண்டிருச்சு. ஓரளவுக்கு நல்லாவே சுண்டி கிரேவியாட்டம் ஆயிடுச்சுங்க. இந்த பதத்தில் நம்ம நல்லா கலரி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த அளவுக்கு இருந்தால் தான் ஓரளவுக்கு கிரேவியாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றது கரெக்டாக இருக்குது. இல்லைன்னா ரொம்ப வர வரன்னு போயிருங்க.
இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான நாட்டுக்கோழி பள்ளி வாழை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாங்க.